தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026. இந்த தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சியில் இணையப் போகிறார். அது யார் தெரியுமா? ஒரு கணிப்பு வெளியே வந்துள்ளது, ஒரு செய்தி. அது யாருமல்ல, நடிகர் விஜய் தான். தமிழக வெற்றி கழகத்தை அவர் ஆரம்பித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து களத்தில் இறங்கி போட்டியிடுமாறு அவருக்கு அறிவுறுத்தியதே காங்கிரஸ் கட்சிதான் என்று தகவல்கள் வருகின்றன. ராகுல் காந்தியின் ஆலோசனையின்படிதான் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் துவக்கியுள்ளார் என்றும், தமிழக வெற்றி கழகத்துக்கு பண உதவி காங்கிரஸ் தலைமைதான் கொடுத்துள்ளது என்றும் கூறப்படுகிறது. மதுரை மாநாட்டிற்கு கூட காங்கிரஸ் கட்சி 1000 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. நடிகர் விஜய் களத்தில் இறங்கி சிறுபான்மையினர் ஓட்டுகளை மற்றும் கணிசமான வாக்குகளை பெறுவார் என்றும், அவரால் வெற்றி பெற முடியாது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் கணிசமான வாக்குகளை பெறுவார். தேர்தலுக்கு பிறகு அவர் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்குவார் என்று கூறப்படுகிறது. ஆந்திராவிலே நடிகர் சிரஞ்சீவி ஒரு பிரபலமான நடிகர். இவர் ஆந்திராவில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். சட்டசபை தேர்தலை போட்டியிட்டார். ஏறத்தாழ அந்த கட்சி 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஒரு 3 ஆண்டுகள் தாக்கு பிடித்துவிட்டு கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்தார். மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொண்டார். பின்பு காங்கிரஸ் கட்சியில் தலைவராக திகழ்ந்தார். அதேபோன்று நடிகர் விஜய் தேர்தலுக்கு பின்பு அவர் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது. பின்பு அவர் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்துவிட்டு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்குவார் என்று கூறப்படுகிறது. அவர் கட்சி ஆரம்பித்ததே காங்கிரஸ் கட்சி அறிவுறுத்தலின்படிதான். தேர்தலுக்கு பிறகு அவர் பெறுகின்ற அந்த வாக்கு வங்கியை அப்படியே காங்கிரஸ் வாக்கு வங்கியோடு சேர்த்து காங்கிரஸை மீண்டும் அவர் கட்டி எழுப்புவார் என்றும், காங்கிரஸை எழுச்சி பெற செய்வார் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தலைமையேற்கவும் செய்வார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர் தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சியில் சேர்வார் என்று உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன.